எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இன்றைக்கி காலையில் நானும் தம்பியும் மாடியெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு, கூடவே செடிங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி விட்டு முடிச்சுட்டு மாடியெல்லாம் நல்லா கழுவி விட்டுட்டோம். நம்ம திராட்சை பழம் கொடி பாருங்கள் எந்த லெவலில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த திராட்சை பழம் கொடி வந்து பார்த்திங்கன்னா இந்த கனவு வந்துட்டு வெளியில் துளுத்து வந்தது. அந்த துளுத்து வந்த கனவு வந்து பார்த்திங்கன்னா நான் வளைச்சி விட்டேன். ஏற்கனவே வந்து ஷார்ட் வீடியோவும் போட்டிருக்கேன். அது இன்னுமே பார்த்திங்கன்னா அந்த ரவை தான் ஒட்டின்னு இருக்குது. ஆனால் வந்துட்டு அது வதங்காமல் வாடாமல் அப்படியே தான் இருக்குது. அது அப்படியே தான் இருக்குமா இல்லை கொஞ்ச நாள் ஆக ஆக வதங்கிடுமான்னு எனக்கு தெரியல. பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். கூடவே பார்த்திங்கன்னா இந்த பட்டன் ரோஸ் செடியெல்லாம் கட் பண்ணி விட்டு வச்சுருந்தேன். அதுக்கெல்லாம் கொஞ்சம் லைட்டாக டிஐபி போட்டு தண்ணியும் விட்டுருக்கேன். பட்டன் ரோஸ் செடி மட்டும் இல்லை, இந்த வல்லாரக்கீரை செடியுமே வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணியிருப்பேன். இதெல்லாம் ஏற்கனவே நான் ஷார்ட் வீடியோவில் போட்டிருக்கேன். இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா டிஐபி லைட்டாக போட்டு தண்ணியை விட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த செடி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னே நட்ட செடி. இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா நான் வெளியில் கொஞ்சம் போயிருந்தேன், அங்கே கிடச்சிது. அந்த செடியை எடுத்துகிட்டு வந்து சரி ஒரு 3 செடி கிடச்சிது. 3த்தையுமே எடுத்துகிட்டு வந்து 3 செடியுமே வெவ்வேறு இடத்துல நட்டு விட்டு வச்சுருக்கேன். இது இன்னும் பசுமையாக தான் இருக்குது. இன்னும் துளிர் வரலை. 4 நாளில் துளிர் வருதா என்னன்னு தெரியாதில்லை. கொஞ்ச நாள் போக போக தான் தெரியும். பூவெல்லாம் கொஞ்சம் இருந்தது. அந்த பூவெல்லாமும் கொஞ்சம் பறிச்சுக்கிட்டேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து எனர்ஜி ரொம்பவே கம்மியாக இருக்குது. அடிக்கடி பீட்ரூட் ஜூஸ் போட்டு கொடுங்க, கேரட் ஜூஸு, இந்த மாதிரி ஏதாச்சும் ஃப்ரூட் ஜூஸ் எல்லாம் அடிக்கடி போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்து பீட்ரூட் ஜூஸ் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு புதினா தழை போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாடி தோட்டத்துலேயே அதுக்கும் லைட்டாக புதினா தழையை எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த பீட்ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கட் பண்ணிக்கிட்டேன். சரி தம்பிக்கும் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாதி எடுத்துக்கிட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணி மேலே தோல் எல்லாம் சீவி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒன்சூர் கூட தோல் இல்லாமல் நல்லா சீவி எடுத்துக்கிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கிறேன். நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு நல்லா சிறுகு இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டு அதை வந்துட்டு நம்ம மிக்ஸி ஜாடியில் போட்டு நல்லா நைஸாக அரைக்கணும். கூடவே வந்து பார்த்திங்கன்னா சுகரெல்லாம் ஆட் பண்ணலை, வெறும் அந்த புதினா தழையை மட்டும் 4 போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி வந்து தம்பிக்கும் பாப்பாவுக்கும் ஆளுக்கு ஒரு டம்ளர் இதை தான் கொடுத்தேன். நல்லாவே குடித்தாங்க. பீட்ரூட் ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ளட்டு சீக்கிரமாக உடம்புல ஊறுமாமா. ஒன்சூர் வந்து தேன் போட்டிருக்கேன். பீட்ரூட் வந்து ப்ளட்டு ஊறும், தேன் வந்துட்டு ப்ளட்டு ஊறும், ப்ளட்டையும் சுத்தப்படுத்தும் இல்லையா. அதனால் லைட்டாக ஒரிஜினல் தேனை போட்டு நல்லா கலக்கி 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு டம்ளர் கொடுத்தேன். நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி அடிக்கடி பீட்ரூட்டு கேரட்டுன்னு சொல்லிட்டு இல்லாமல் ஃப்ரூட்ஸ்லையுமே அடிக்கடி ஜூஸ் போட்டு கொடுத்தோம்னா ரொம்பவே உடம்புக்கு ஹெல்த்தியான ஃபுட்டாக இருக்கும். ஜூஸ் போட்டு கொடுக்கறத விட அப்படியே சாப்பிட பழகி விடுங்க. அதுதான் ரொம்பவே இன்னுமே ஹெல்த்தியானது. இருந்தாலும் ஒரு சில குழந்தைங்க அப்படியே சாப்பிட மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி ஜூஸ் போட்டு கொடுத்தோம்னா குடிச்சிடுவாங்க. கண்ணை மூடிட்டாச்சு குடிச்சிடுவாங்கங்க. பிடிக்கலைன்னா கூட நம்ம வீட்லேயும் அப்படி தான் பண்ணுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க. அம்மந்தா